மச்சான், எங்கள் அம்மா கிட்ட அரியர் எழுத போகிறேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன்டா. அதுக்கு என்னடா இப்போ? போகலாம் வாடா. ஏன்டா இப்போ தான்டா வந்தோம், கொஞ்ச நேரம் இரேன்டா. ஸோ ப்ரோ, ஜூஸ் டீ காஃபி ஏதாவது குடிக்கிறீங்களா? காஃபியா? பக்கத்தில் எந்த கடையுமே இல்லை. இவன் எங்கேருந்து வரான்? சரி ஏதாச்சும் கேட்போம். 2 காஃபி. சரி விடுங்க ப்ரோ, வேணாம். டீ யாரா இவன்? அவனே வந்து ஏதோ கேட்டான், அப்படியே போயிட்டான். லூசாக இருப்பான் போல. சச்சா, அவன் ட்ரெஸ்ஸை பார்த்தா இப்படி தெரிலடா. ஆ டேய் 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 டேய், அங்கே பாடுறா. டேய் பைத்தியமா பைத்தியம் இருப்பான் போலடா. டே எனக்கு இந்த இடத்த பார்த்தா கூட ஒரு மாதிரி பயமாக இருக்குடா. அவன் வேற ஏதோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிட்டு இருக்கான். வாடாடி போடலாண்டே. நீ ஒரு இவன்டா, அவன்லாம் ஒரு ஆள் அவனுக்கு பயந்துட்டு இருக்க. சும்மா இருடா லூசு. வா நம்ம ஒரு ஃபோட்டோ எடுக்கலாம். வா. என் மூஞ்சி நீ கலகாவே இல்லை. வேணாம். என்ன இது வரைக்கும் நம்ம ஃபோட்டோவே எடுத்ததில்லை. சரி எடுத்தோல. என்ன தொலையா? ஏய் சரி எடுக்கலாம் எடுக்கலாம். எடு எடு. நம்ம லவ் பண்ணுறக்கு ஒரு ப்ரூஃப் வேணும்ல. நாளைக்கு கூட எடுக்கலாமே. இன்னைக்கு என்ன செத்தா போயிடுவோம்? ஒருவேளை செத்து போயிட்டா? என்னடா அவன் மறுபடியும் வரான்டா. டே நான் பார்த்து சொல்கிறேன், இப்போ சொல்கிறேன். இதா சொல்கிறேன். ஓகே ப்ரோ, உங்கள் ஃபோனுக்கு ஒரு ஓடிபி வரும், அதை மட்டும் பார்த்து சொல்கிறீங்களா? என் நம்பரே உன்ட்ட இல்லை, அப்புறம் எப்படி ஓடிபி வரும்? ஏய் என் ஆளு தான்டா. சரி விடுங்க, வேணாம் ப்ரோ. ஏய் ரா, என்ன எங்களை பார்த்தா நான் பைத்தியம் மாதிரி இருக்கா? ப்ரோ கையெடுங்க ப்ரோ. என்னடா நீ பாட்டுக்கு வர, ஏதாவது கேட்குற, அப்படியே போற, என்ன என்ன கையெடுங்க. எப்படி தெரியுது? கையெடுங்க ப்ரோ. பைத்தியமாடா நீ? பாரு என்னெல்லாம் நான் கையெடுங்க, தயவு செஞ்சு கையெடுங்க ப்ரோ. கையெடுங்க ப்ரோ. ப்ரோ உங்களை தான் சொல்கிறேன், கையெடுங்க. கையெல்லாம் எடுக்க முடியாது. இப்போ என்ன ப்ரோ கையெடுங்க ப்ரோ. கையெடுங்க ப்ரோ. ப்ரோ உங்களை தான் சொல்கிறேன், கையெடுங்க. கையெடுங்க ப்ரோ. தேவையில்லாத பிரச்சனை பண்ணிட்டு இருங்க, கையெடுங்க. அதான் சொல்கிறேன்ல, கையெடுங்க ப்ரோ. யார் இவன்? யார் அவன் தனியாக புலம்பிட்டு இருக்கான்? கமிட்டாக இருப்பான் போல. ஏன் கமிட்டடாக இருந்தா என்ன? அதான் தனியாக புலம்பிட்டு இருக்காங்க. கையெடுங்க. டேய் எட்ரா கைய. செக்யூரிட்டி யார் அவன்? தனியாக பேசிகிட்டு இருக்கான். அவன் ஒரு லூஸ் தம்பி, அதெல்லாம் கண்டுக்காதீங்க. என்னாச்சு அவருக்கு? 2 மாதத்துக்கு முன்னாடி இவனும் இவன் ஃப்ரெண்ட்ஸும் இங்கே வந்திருந்தாங்க. 3 பேர் நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதில் 2 பேர் இந்த குளத்துல விழுந்து செத்துட்டாங்க. அன்னிலிருந்து இவன் இந்த மாதிரி இந்த டைமுக்கு வந்து அவங்க இங்கே இருக்கிற மாதிரி இமேஜின் பண்ணி அவனே பேசிப்பான். நானும் எதுவும் கண்டுக்கல, பாவன்னு அப்படியே விட்டுட்டேன். அவங்க வீட்டில் எதுவும் இன்ஃபார்ம் இல்லையா? இல்லை தம்பி, அந்த 2 பாடி இங்கே எங்கே தேடியும் கிடைக்கல. இன்னும் அந்த கேஸ் போயிட்டு தான் இருக்கு. கிடைக்கலையா? சிசிடிவியில் போய் செக் பண்ண வேண்டியதானே? இங்கே எங்கே தம்பி சிசிடிவி இருக்கு? என்னையா இவ்வளோ அசால்ட்டாக இருக்கீங்க? சி அதை விடுங்க தம்பி, அது பின்னாடி அலைஞ்சா கோர்ட்டு ஸ்டேஷன் அலைய வேண்டி இருக்கும். சரி ரொம்ப நேரம் இங்கே இருக்காதீங்க தம்பி, கிளம்புங்க. எங்கே தேடியும் பாடி கிடைக்கலையா? சந்தேகமாக இருக்கு. டேய் என் காலேஜில் ஒரு ஃபெஸ்டிவல் வருதுடா, நான் ஷார்ட் ஃபிலிம் பண்ணலான்னு இருக்கேன். பண்ண நல்ல ஐடியா தான். ஓகேவா? பண்ணலாமா? மாப்ள கையை கொடு மாப்ள. ஒரு சைக்கோ கான்செப்ட்ரா.
ஓ சைக்கோ தான் கான்செப்டா? இப்போ என்னன்னா நான் தான் சைக்கோ. நம்ம ஒரு ரிஹர்சல் பண்ணலாமா? நீ ஆல்ரெடி சைக்கோ தான்டா. என்னடா இப்படியெல்லாம் பேசுகிறான்? ஓகேவா, ஒரு சைக்கோ ஸ்டோரி. நான் தான் சைக்கோ. இப்போ நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்கீங்க. நீங்கள் வந்து ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸு. நான் யாருன்னே உங்களுக்கு தெரியாது. ஓகேவா, நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. நான் வந்துட்டு சம்மந்தமே இல்லாமல் அப்புறம் ஜூஸ் குடிக்கிறீங்களான்னு கேட்குறேன். நீங்கள் 2 பேரும் யோசிக்கிறீங்க, என்னடா பக்கத்தில் எங்கேயும் கடையே இல்லை, இவன் எங்கேருந்து வந்து கேட்குறான் அப்படின்ட்டு நீங்கள் யோசிக்கிறீங்க. நான் வந்து நீங்கள் யோசிக்கும் போது சரி வேணாம் ப்ரோன்னு நானே சொல்லிட்டு கிளம்புறேன். நீ வந்துட்டு கேட்ப, என்னடா அவனே வந்து கேட்டு அவனே வேணாங்கிறா, லூசாடா அவன். நீ வந்துட்டு கேட்ப, லூசாடா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நீங்கள் நார்மலாக பேசிகிட்டு இருக்கீங்க. நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது நான் மறுபடியும் வந்துட்டு இவங்கிட்ட, ப்ரோ உங்கள் நம்பருக்கு ஓடிபி வந்துருக்கு, அதை மட்டும் சொல்கிறீங்களா கேட்பேன். ஓடிபியா ப்ரோ, உங்களை யாருன்னே தெரியாது, உங்கள் நம்பரும் என்கிட்ட இல்லை, அப்புறம் எப்படி போய் ஓடிபி வரும்னு இவன் கேட்பான். ஓகேவா, அப்போ வந்துட்டு நானே வேணாம் ப்ரோ சொல்லிட்டு நானே கிளம்பிடுறேன். இவன் டென்ஷன் ஆகிடுறான். டென்ஷன் ஆகிட்டு இவன் காலரை பிடிச்சிடறான். காலர் பிடிச்சிட்டு ஏன்னா நீயே ஒரு தடவை வந்து கேட்ப, நீயே வேணாம்ப, லூசாடா நீ அப்படிமா. இவன் என்ன மிரட்டிட்டு இருப்பான். நான் வந்து சொல்லுவேன், ப்ரோ கையிடும் ப்ரோ சொல்லுவேன். இவன் மிரட்டிக்கிட்டே இருப்பான். நீ வந்துட்டு விட்டுறா பிரச்சனை வேணாண்டா அப்படிம்ப. இவன் வந்துட்டு நீ யாரான்னு கத்திட்டு இருக்கான். நான் வந்துட்டு விடுங்க அப்படிங்கிறேன். நல்லா ஹார்ஷாக கத்திடுறேன். ஓகேவா, நான் இது வரைக்கும் பண்ணலாம். ஓகேவா, ஓகே தானே? எனக்கு ஓகே தான். ஓகே, உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே. சரி வா பண்ணலாம். ஆக்ஷன். டே போலாம் வாடா. ப்ரோ கையெடுங்க, வெறா கையா. இந்த மாதிரி சீன் முடியுது. சமல்ல. இப்போ சைக்கோ வரதா என்ன பண்ணுவான்? என்னடா பண்ண? ஓடிடுவான். நல்லா யோசி. தெரியல. இப்போ நீ அவனை குத்த போற. நல்லா இருக்கு கதை அவன் சொன்னது. ஏன்டா சூப்பர் மாஸ். சாம. பாடி இங்கே விட்டுட்டு போனா போலீஸ் என்ன கண்டுபிடிச்சிருவாங்களே. மனுஷங்களை எப்படி கொள்றது என் பொழுதுபோக்கு. ஏன் நான் ஒரு சைக்கோனே வச்சுக்கோங்க. நான் ஏன் இந்த மாதிரி பண்றேன்னு கேட்டா அதுக்கான விளக்கம் என்கிட்டே இல்லை. ஆனா என்னை பத்தி யாராவது தெரியும்னு நினைச்சு என்கிட்ட வந்தா நான் அவங்களே கொள்ளுவேன். ஹலோ லவ் பேர்ட்ஸ், உங்களை தான். இங்க வாங்க. Killing human is my hobby and basically I'm a psycho.
If anyone tries to find the cases of my murder, I will kill them too. And my name is Xavier.